வணக்கம் ஓவியா. சென்னை வெப்பேரியில் இயங்கி வரக்கூடிய பென்டிங் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக இந்த பள்ளியை அரசு உதவி பெறும் பள்ளியில் இருந்து சுயநிதி பள்ளியாக மாற்றக்கூடாது எனவும், இங்கு இருக்கக்கூடிய மாணவிகளின் கல்வி தரத்தை குறைக்கக்கூடிய வகையில் ஆசிரியர்களை ஆட்குறைப்பு செய்யக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாணவிகள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக மிகவும் வலிமையான ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருந்த நிலையில் இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாவட்ட கல்வி அதிகாரியை நேரில் வாக்குறுதி அளித்ததன் காரணமாக மீண்டும் மாணவிகள் இயல்பாக பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்திருக்கின்றனர். மேலும் இயல்பாக அந்த ஆசிரியர்களும் பள்ளியில் பணிபுரிந்து வந்திருக்கக்கூடிய நிலையில் திடீரென எந்த ஆசிரியர்களை மாணவிகள் அனுப்பக்கூடாது என போராட்டத்தில் ஈடுபட்டார்களோ அதே 10 ஆசிரியர்களை மீண்டும் பள்ளியை விட்டு எந்தவித காரணமும் இல்லாமல் அனுப்பியதாகவும், இதன் காரணமாக பள்ளியில் ஆசிரியர்கள் மிக குறைவாக இருப்பதால் மாணவிகளுக்கு போதிய கல்வி தரம் கிடைக்காததாகவும் மாணவிகள் மீண்டும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று முதல் மாணவிகள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த மாணவிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த மாணவிகளை பொறுத்தவரையில் தங்களுடைய கல்வி பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், ஏற்கனவே மாவட்ட கல்வி அதிகாரி நேரில் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் அந்த போராட்டத்தை கைவிட்டு அவரவர் தங்களது படிப்பை நோக்கி சென்றிருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் தங்களது கல்விக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அந்த ஆசிரியர்களை அனுப்பி இருப்பதால் தங்களுடைய கல்வி பெரிய அளவில் பாதிப்படையும் என கூறி மாணவர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாணவிகளே நம்முடன் நேரடியாக இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடமே கேட்கலாம். ஏற்கனவே மாவட்ட கல்வி அதிகாரி என்ன தெரிவிச்சிருக்காங்க, இப்ப நீங்க எதுக்காக மறுபடியும் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்டே சிஓ கிட்ட நாங்கள் இதே போல ஒரு பிரச்சனை பண்ணோம். அப்போ சிஓலேருந்து போலீஸ்லேருந்து எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எதுக்காக போராட்டம் பண்ணோம்னா, இந்த மாதிரி டீச்சர்ஸ் யாருமே வெளியே அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா வெல் எஜுகேட்டட் டீச்சர்ஸை வெளியே அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதனால நாங்கள் போராட்டம் பண்ணோம். அதே போல் என்ன சொன்னாங்கன்னா, எந்த டீச்சர்ஸும் வெளியே போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி சொல்லிட்டு நாங்கள் நார்மலாக ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் இந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ கொஞ்ச நாள் நாங்கள் இல்லாத டைமா பார்த்து நாங்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் 4:30 ஸ்கூல் முடிஞ்சிடும். 4:50 என்ன பண்ணாங்கன்னா, எல்லா டீச்சருக்கும் டிரான்ஸ்ஃபர் கொடுத்து எந்த டீச்சர்ஸ்லாம் போக மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ அந்த எல்லா டீச்சர்ஸுமே போயிட்டாங்க. 10th இப்போ 9 டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. 9C டீச்சரே கிடையாது, 9th டீச்சரே கிடையாது. 11th 12thலயும் ஒரு பிஎம் மிஸ் இல்ல, பிசினஸ் மேக்ஸ் மிஸ் இல்ல. இப்படிதான் நாங்க இருக்கோம். இப்போ நாங்க நிறைய மார்க் எடுத்தோம். 400 மேல 450 470 எடுத்தவங்களா இருக்காங்க. யாரால? எங்க டீச்சர்ஸால தான். 10th நாங்க எல்லாருமே எடுத்தோம். இப்ப எங்க டீச்சர்ஸ் இல்லனா அப்ப என் பசங்க எப்படி படிப்பாங்க? வெளியில இருந்து 2 டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க குழந்தைய கூட்டிட்டு வராங்க, குழந்தைய பைக்ல வைக்கிறாங்க. அதுக்கா இது ஸ்கூலு ஒழுங்காவே எந்த எஜுகேஷனுமே கொடுக்கறது இல்ல. கிளாஸ்ல ஒழுங்கா மிஸ் வர்றது இல்ல. கேட்டா எல்லா பசங்களையும் உள்ள மிரட்டி வச்சிருக்காங்க. மார்க் ஷீட் தர மாட்டேன்னு சொல்றாங்க. டிசி காட்டி எல்லா பசங்களையும் மிரட்டுறாங்க. டிசி கொடுத்துருவேன், யாரெல்லாம் என்ன பண்ணணும் டிசி கொடுத்துருவேன், உங்க கான்டாக்ட்ல எல்லாருக்கும் போன் பண்ணி எல்லாம் ஒரு மாதிரி மிரட்டுறாங்க. இப்ப கூட ப்ரொடெஸ்ட்க்கு வர எல்லா பசங்களையும் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, எச்சம் இழுக்கிறாங்க கையை பிடிச்சி. அந்த போலீஸ் என்ன சொல்றாருன்னா, உள்ள எந்த பசங்களும் வரல, நீங்க கொஞ்சம் கூட தான் இருக்கீங்க, வந்தா எல்லாருமே கதவை திறக்க சொல்லுங்க, ஒரு பசங்க வரலன்னா நாங்க உள்ள போயிடுறோம். எல்லா பசங்களையும் உள்ள மிரட்டி வச்சிருக்காங்க. நாங்க மட்டும்தான் தைரியமா வந்திருக்கோம். இதுக்கு எங்கன்னா எங்களுக்கு வேணும், எங்க டீச்சர்ஸ் எல்லாமே வேணும். இது போன பிரச்சனையை விட இந்த வாட்டி நாங்க பண்ற ப்ரொடெஸ்ட் பெரிய அளவுல கூட போவோம். எஜுகேஷன் எந்த அளவுக்கு இப்ப பாதிப்படைஞ்சிருக்கு? அது மட்டும் இல்லாம யார் உங்களை மிரட்டக்கூடிய அந்த செயல்பாடுகள்ல ஈடுபடுறது? எச்எம் தான் எங்களை மிரட்டுறாங்க. எச்எம்மும் எங்களை மிரட்டுறாங்க. நேற்று கூட நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு உஷாராணி மேம் தான் எங்களை மிரட்டுறாங்க. வெளியே நாங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக ஸ்கூலே வந்துச்சு. ஆனால் ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் பிடி மிஸ் ஒருத்தவங்க இருக்காங்க உள்ள, சங்கரின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி போராட்டம் பண்ணுற மூஞ்சிங்களை பாரு, படிக்க துப்பு இல்லைன்ட்டு எங்களை அசிங்கமாக பேசி உள்ளே அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களால் வெளியே வர முடியல. ஒழுங்காக ரெஸ்ட் ரூம் கூட நாங்கள் நேற்று அடக்கி வச்சிருந்தோம். எங்களால் ரெஸ்ட் ரூம் கூட போக முடியல. அந்த அளவுக்கு வெளியே அனுப்பல எங்களை. யாரு சும்மா காரிடார்ல நடந்து போனாலும் என்ன போராட்டம் பண்ண போறீங்களான்னு கேட்டு ரொம்ப மிரட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம 10th கீழே இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் சரியான எஜுகேஷன் இல்ல. இப்ப அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வருது, கிளாஸ் டீச்சர்ஸ் இல்ல. எங்க கிட்ட அன்பா கூட யாருமே பேசுறதுக்கு விட மாட்டாங்க. யாருன்னா வந்த உடனே எங்களை எரிச்சலா தான் பேசுறாங்க. அப்படிதான் பண்றாங்களே. இப்ப எல்லாரும் அட்டெண்டன்ஸ் அங்க புடிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப யார் பண்றோம் அவங்களுக்கு எல்லாம் டிசி நேற்று தான் சொன்னாங்க. எல்லா பசங்களையும் கூப்பிட்டு மிரட்டினாங்க, டிசி தரப்போறேன்னு சொல்லிட்டு. அதனால எங்க டீச்சர்ஸ் எல்லாமே வேணும். இந்த எச்எம்க்கு யாருன்னா எதுனா ஒன்று பண்ணணும். எச்எம் நல்ல ஒரு இதுவில் அவங்களுக்கு நல்ல ஞானம் வேணும். அதுக்காக யாருன்னா இருந்தா பண்ணணும்.
ஓவியா, நிச்சயமாக மாணவிகள் தெரிவிக்க கேட்டோம். இவர்களது கோரிக்கையை பொறுத்தவரை தங்களது கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும், அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். அதே போல இந்த அடிப்படை வசதிகளை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மாணவிகளை தரக்குறைவாக பேசக்கூடிய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவிகள் தெரிவித்திருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் பள்ளியில் ஆசிரியர்கள் குறைவாக இருப்பதால் வெளியேற்றப்பட்ட ஆசிரியர்களை மீண்டும் பணியமர்த்த வேண்டும். அதே போல பள்ளி தலைமை ஆசிரியை மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மாணவிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரையில் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் பெரிய அளவில் போராட்டங்களை நடத்த இருப்பதாக மாணவிகள் தெரிவிக்கின்றனர். ஓவியா, தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபடும் மாணவிகள் குறித்த சொன்ன தகவல்கள் நம்ம கேட்டோம். இப்போ ஏற்கனவே 2 மாதத்திற்கு முன்னாடியும் இந்த மாதிரி போராட்டம் நடைபெற்றுச்சு. அப்போ அரசு அதிகாரிகள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக கூறியிருந்தாங்க. அந்த கோரிக்கைகள் இப்போ நிறைவேற்றப்பட்டதா? இப்போ மறுபடியும் அந்த பள்ளிகள் மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க. இப்போ அதிகாரிகள் அங்க வர இருக்கிறார்களா? அங்க நிலவரம் என்ன? தற்பொழுது இந்த காவல் எல்லைக்கு உட்பட்ட 2 காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மாணவிகள் ஒரு புறம் வகுப்பை புறக்கணித்து சாலையில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பெற்றோர்களும் மாணவிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்த 2 காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே தற்பொழுது மாணவிகளை போராட்டம் நடத்தாமல் வகுப்பறைக்கு செல்ல வேண்டும் என பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதுவரை எந்த ஒரு கல்வி அதிகாரியாக இருக்கட்டும் அல்லது பள்ளி தரப்பிலிருந்து ஆசிரியரோ தலைமை ஆசிரியரோ யாரும் இதுவரை மாணவிகளிடம் எதுவும் பேசவில்லை. இதுவரை எந்த ஒரு பள்ளி கல்வித்துறை அதிகாரியும் இந்த போராட்டத்தில் கலந்து மாணவிகளிடம் எந்த ஒரு மாணவிகளின் கோரிக்கையும் கேட்கவில்லை. தற்பொழுது வரை அதிகாரிகள் யாரும் இங்கு வரவில்லை. போலீசார் மட்டுமே மாணவிகளை கலைந்து செல்ல கோரி மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் கூட தங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரையில் கலைந்து செல்ல மாட்டோம் எனவும் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற தங்களுடைய அந்த கல்வி பாதிக்கப்படக்கூடாது என்றால் கோரிக்கையை நிறைவேற்றி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தலையிட்டு உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அதுவரை அதிகாரிகள் வரும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என மாணவிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஓவியா.